ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல பிளாக் டயகிராம் ரிடக்ஷன். ஸோ அதோட டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து முந்தின வீடியோல பார்த்தோம். இப்போ வந்து அதோட ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லயே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிறலாம். ஸோ மேபி ஒன் வேர்ட்ஸோ இல்ல எதுலயாச்சும் இந்த இத எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டா, அத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இது இன்புட், இது அவுட்புட். இதுல எல்லாமே இந்த பாக்ஸா இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலர்ஸ். இதெல்லாம் சம்மிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தா அது டேக் ஆஃப் பாயிண்ட். ஓகே. சரி. இப்போ இதுல நிறைய லூப்பா இருக்கு. ஓகே. இதுல பேரலல்னா என்னது, ஃபீட்பேக் லூப்னா என்னது அப்படின்னா, இங்க இருந்து முன்னாடி சம்மிங் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருந்தா பேரலல். ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இன்புட்ல இருந்து இப்படி பின்னாடி சம்மிங் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருந்தா அது வந்து ஃபீட்பேக் லூப். ஓகே. இது வந்து ஃபீட்பேக் கெயின். ஸோ நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் ஃபீட்பேக்னா பிளஸ்ன்னு போடுவோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா மைனஸ்ன்னு போடுவோம். ஸோ இதை பார்த்தா இது வந்து கெயின் கொடுக்கல. ஸோ கெயின் வந்து 1 யூனிட்டி ஃபீட்பேக். ஓகே. இதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் பண்றேன். ஸோ இதை நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இதை ரெண்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் பிளாக்கா மாத்திடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே எடுத்துறேன். ஸோ லெஃப்ட் சைட்ல நம்ம பிளாக்கை மூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அந்த கெயின் வேல்யூவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ரைட் சைடு மூவ் பண்ணா 1/Gன்னு எடுக்கணும். லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணா Gன்னு எடுக்கணும். இன்டூ G. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ இந்த G2 வேல்யூவை நான் இந்த இதோட மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதுதான் ஆல்ரெடி இருக்கிற பிளாக்கு H1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை நான் இந்த சைடு மூவ் பண்றதுனால H1 இன்டூ G2. ஸோ H1 இன்டூ G2. இப்போ இப்படி ஆயிடுச்சா. ஸோ இந்த ரெண்டு பிளாக்கும் மல்டிப்ளை பண்ணி G2 G3. அப்புறம் இது வந்து என்னது, G4 வந்து இதுல வந்து பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆட் பண்ணணும். G2 G3 பிளஸ் G4. அப்புறம் இது எல்லாமே அப்படியே வரைஞ்சுக்கணும். இது H2 ஆஃப் S. அது S எல்லாத்துலயும் போடாதனால நான் H2னே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து முன்னாடி நம்ம தள்ளி வச்சுட்டா ஒவ்வொன்றும் தனித்தனி ஃபீட்பேக் லூப்பாக வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நான் வந்து முன்னாடி நான் வந்து மாற்றினா H1 G2-வை முன்னாடினா இதுல இருந்தே முன்னாடி நான் மாத்துறேன். ஸோ H1 G2-வை முன்னாடி மாத்துறேன்னா பை G. அப்படி தானே. 1/G நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பார்த்தோம். ஸோ பை இந்த கெயின். ஸோ H1 G2 டிவைடட் பை G2 G3 பிளஸ் G4. அப்புறம் இது எல்லாமே அப்படியே நம்ம வரைஞ்சிடறோம். இப்போ இது ஒரு ஃபீட்பேக் லூப், இது ஒரு ஃபீட்பேக் லூப், இது ஒரு ஃபீட்பேக் லூப். ஸோ இப்போ ஃபீட்பேக் லூப், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் லூப் வந்து G2 G3 பிளஸ் G4, அதாவது G of S by 1 plus G of S H of S. ஸோ G of S குள்ள G 1 plus G of S H of S. அந்த பிளாக்கை நம்ம சால்வ் பண்ணிட்டு பக்கத்துல பார்த்தா G1 பிளாக் இருக்கும். ஸோ அது வந்து எந்த சம்மிங் பாயிண்ட்டும் நடுவில் இருக்காது. ஸோ நம்ம வந்து அதை பேரலா சீரிஸா கனெக்ட் பண்ணி G1 இன்டூ இந்த பிளாக். இப்போ செகண்ட் இது வந்து இப்போ இது ஒரு ஃபீட்பேக் லூப். அப்போ இதுக்கு தனியாக டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்தா, ஸோ இதில் தனியாக சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்தா G of S இதை அப்படியே எழுதிட்டு பிளஸ் 1 பிளஸ் இந்த G of S இன்டூ H of S. ஸோ இதில் இந்த G2 G3 பிளஸ் G4, G2 G3 பிளஸ் G4 கேன்சல் ஆயிரும். இப்போ H1 1 பிளஸ் H1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் H2 இன்டூ இந்த டேர்ம் வரும். ஸோ நம்ம வந்து இதில் மல்டிப்ளை பண்ணால் திரும்பியும் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும் ஒரே மாதிரி இருக்கிறதால. அப்போது G1 இன்டூ G2 G3 பிளஸ் G4 டிவைடட் பை இந்த 1 இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துடும். ஸோ 1 பிளஸ் H2 G2 G3 இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஸோ H2 G4 பிளஸ் H1 G2 இன்டூ G1. இந்த G1 கேன்சல் ஆகாமல் இருக்கு. ஸோ அந்த G1ஐயும் நம்ம எழுதிட்டு இப்போ இது வந்து யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக்னா என்னது, G of S டிவைடட் பை 1 பிளஸ் G of S. H of S கிடையாது. ஸோ அதே எழுதணும். G of S டிவைடட் பை 1 பிளஸ் G of S. ஸோ இதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதுறோம். நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேம். இதை நம்ம இந்த எல்சிஎம்க்கு கொண்டு போய் இதை வந்து இதில் மல்டிப்ளை பண்ணிட்டா டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடுறோம்.
ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இந்த 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம அது இன்னொரு வீடியோவா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இன்புட், இது அவுட்புட். ஸோ C(s) by R(s) நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜென்ரலான ஃபார்முலா என்னது? 1/del summation k is equal to 1 to n del k pk. இப்போ இந்த ஃபார்முலா பேரு மேசன்ஸ் ரூல். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஃபார்வர்ட் பாத், லூப் கெயின், p is equal to ஃபார்வர்ட் பாத் லூப் கெயின் சொன்னேன்னா இதுல ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் இருக்கு. எல்லாமே 1 into 1 into 1 into 1. ஸோ 1 தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இதே இது G1 G2 G3 G4 இருந்துச்சுன்னா G1 G2 G3 G4 அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் லூப் கெயின். இது என்னது? ஒரு லூப்போட கெயின் மைனஸ் ஏ, லூப் 2 ஓட கெயின் மைனஸ் பி, லூப் 3 ஓட கெயின் மைனஸ் சி. அப்புறம் நான் டச்சிங் லூப், இந்த 2 நான் டச்சிங் லூப் L1 L2 equal to minus a into minus b ab, அப்புறம் L1 L3 AC, L2 L3 BC. ஓகே, இதெல்லாமே நான் டச்சிங் லூப். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து 1/del. ஸோ அந்த டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின். ஒவ்வொரு லூப்போட கெயினையும் நம்ம சம் பண்ணணும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ சில இதில் வந்து G1 G2 G3 அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். இந்த சம்மில் ஏபிசின்னு கொடுத்துருக்கனால அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப். அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி மைனஸ் சம் ஆஃப் 3 நான் டச்சிங் லூப் இதில் இருக்கு. ஸோ என்னது? அது ஏபிசி. இன்னொரு மைனஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபிசி. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் எழுதுவோமா? C(s) by R(s) equal to 1/1 plus a plus b plus c plus ab plus bc plus ac plus abc into del k pk. ஸோ ஒரு pkனா k is equal to 1 to n. எத்தனை ஃபார்வர்ட் பாத்? இதில் 1 தான் இருக்குது, சில இதில் 2 or 3 இருக்கும். ஸோ ஒரு ஃபார்வர்ட் பாத்தோட லூப் கெயின் என்னது? 1 இன்டூ டெல் கே. ஸோ டெல் கேனா இந்த லூப் இருக்குல்ல, இதில் நான் டச்சிங் லூப் ஏதாவது இருக்கா? இந்த ஃபார்வர்ட் பாத்தில் நான் டச்சிங் லூப் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதில் எல்லாமே டச்சிங்காக இருக்குது. ஸோ அதில் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து டெல் வேல்யூ கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். C(s) by R(s). ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் x2 by x1 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதே தான் 1/del வேல்யூ summation pk del k. இதில் ஃபார்வர்ட் பாத், இது ஒரு ஃபார்வர்ட் பாத், இதில் இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 2 into 3 into 4. ஸோ 6 4s are 24. இந்த ஃபார்வர்ட் பாத் அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 5. ஓகே, இப்போ del 1 equal to 0. எல்லா லூப்பும் இதில் டச் ஆயிருக்கு. del 2 1 மைனஸ் இதில் வந்து ஒன்று நான் டச்சிங் லூப் இருக்குது. இதுதான் ஃபார்வர்ட் பாத், இதில் ஒரு நான் டச்சிங் லூப் இருக்குது. அப்போ என்னது? -3. அப்போ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4. ஸோ del 2 ஓட வேல்யூ 4. இப்போ லூப் கெயின், ஒவ்வொரு லூப்போட கெயின் 2 3. இது ஒரு லூப். ஸோ இதோட லூப் கெயின் என்னது? -2. இது ஒரு லூப், இதை மல்டிப்ளை பண்ணால் 3 into -1 -3. அந்த லூப்போட கெயின் -4. இப்போ நான் டச்சிங் லூப் இது L1 L3. அப்போ -2 into -4 8.
இப்போ இதுல இன்னொரு ஒரு லூப் இருக்கு. ஸோ இந்த 2 தான் நான் டச்சிங் லூப். இதுல இண்டிவிஜுவல் லூப் இன்னொரு ஒரு லூப் இருக்கு. ஓகே. என்னன்னா 5 இன்டு 1 இன்டு 1 இன்டு 1. அதாவது -1 -1 -1. இது ஒரு லூப். ஆரோ ஸ்டார்ட் ஆயி எண்ட் ஆகணும். ஒரே இடத்துல, ஒரே நோடுல வந்து ஸ்டார்ட் ஆயி எண்ட் ஆகணும். ஸோ அப்படி எண்ட் ஆகுறதுனால இது ஒரு லூப். இதோட கெயின் என்னது? -1 இன்டு -1 +1 இன்டு -1 -1. ஸோ -5. இது ஒரு இண்டிவிஜுவல் லூப். ஓகே. 2 நான் டச்சிங் லூப் எல்லாமே இத எழுதியாச்சு. ஸோ இப்ப நம்ம வந்து அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x2 by x1 equal to 1 by நம்ம del வேல்யூ எழுதலையா? ஸோ del வேல்யூ del is equal to 1 minus sum of individual loop gain. individual loop gain என்னது? -2, -3, -4 minus 2 non touching loops. ஸோ 1 இது எல்லாமே உள்ள ஆட் பண்ணா 9. ஸோ -9 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் +9 அப்புறம் -8. +8 சாரி. -1 minus sum of individual loop gain plus sum of non touching loop. இதுல இன்னொரு லூப் இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணணும். சாரி. அப்போ இது வந்து 9 + 5 14. இதோட ஆன்சர் 23. ஸோ 1 by del ஓட வேல்யூ 23. pk வந்து என்னது? ஸோ sum of forward path gain. ஸோ 24 + 5. 24 into 1 plus 5 into sum of del k pk. அப்போ இந்த இதோட del ஓட வேல்யூ எழுதணும். ஸோ இதுக்கு வந்து 1 minus 0 வரும். ஸோ 1. இது வந்து 5 into 4. ஸோ 24 plus 20 divided by 23. 44 divided by 23. ஜென்ரலா டெல்லோட வேல்யூ என்னன்னா 1 மைனஸ் அதில் நான் டச்சிங் லூப். ஓகே. சம் ஆஃப் நான் டச்சிங் லூப். ஸோ இதில் வந்து நான் டச்சிங் லூப் கிடையாது 0. இதில் வந்து நான் டச்சிங் லூப் இருக்குது -3. ஸோ இது வந்து 1 மைனஸ்னு போட்டு 0. 1 மைனஸ் இந்த -3. ஓகேவா? இது வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு லூப் வந்திருக்கு. அதை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதில் அதுதான் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. ஸோ ஓகே. இதில் வந்து 1 மைனஸ் இண்டிவிஜுவல் லூப் கெயின், சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின் ப்ளஸ் சம் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ் இதை எழுதிட்டு ஸோ 1 by டெல்லோட வேல்யூ இது வந்து del k pk. ஸோ ஃபர்ஸ்ட் p1 del 1க்கு வந்து 24 into 1. அப்புறம் p2 del 2க்கு வந்து 5 into 4. ஸோ 24 plus 20 divided by 23. இதுதான் ஆன்சர். ஓகே. மிச்ச ப்ராப்ளம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.